ருமேனியாவின் மலைப்பிரதேசத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வயதான தச்சன் ஒருவன் இருந்தார். அவர் தனது வாழ்க்கையில் ஒரு விதமான ஜெபத்தை செய்து வந்தார். அது என்னவென்றால், எனக்கு ஒரு யூதனை தாரும், அவரை நான் இரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். அப்படி ஒரு நபரை நான் காணாமல் நான் மரிக்க விரும்பவில்லை என்பதே ஆகும். இயேசு கிறிஸ்து யூத குலத்திலிருந்து வந்தவர் என்பதாலும், அன்றுள்ள அநேகர் யூதர்களாயிருந்தும் கிறிஸ்துவை அறியவில்லை என்பதாலும் அவருடைய ஜெபம் அவ்வாறாக அமைந்தது. ஆனால் அவர் வியாதி உள்ளவரும் ஏழையும் வயது சென்றவருமாய் இருந்ததால் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னால் இந்த நிலையில் ஒரு யூதனை தேடி செல்ல முடியாது. அதனால் ஒரு யூதனை என்னுடைய கிராமத்திற்கே கொண்டு வாரும் என ஜெபித்தார். அவருடைய ஜெபத்திற்கு பதிலாக ஒரு யூதன் அவருடைய கிராமத்திற்கு வந்தார். சென்ற அந்த நபர் ஒரு யூதன் என்பதை எப்படியோ அந்த தச்சன் அறிந்து கொண்டார். பெரும் சந்தோஷம் அவருக்கு. ஒரு காதலியை கண்டவனைப் போல அவரை அழைத்து உபசரித்தார். அந்த யூதன் எப்படிப்பட்டவர் என்றால், கடவுள் என்று ஒருவர் இல்லை என்றும் கடவுளையே வெறுத்து நடக்கும் ஒரு நாத்திகன். யூதனாக இருந்து பல முறை சபை கட்டடங்களுக்கு சென்றும் கடவுளை தேடியும் காணாதவர். தேவன் இல்லை என்று நினைத்தாலும் அன்பின் தேவன் என்று ஒருவர் இருக்கக்கூடாதா என்று ஏங்கிய ஒருவர். தேவன் என்று ஒருவர் இல்லவே இல்லை. அப்படி ஒருவர் இருந்தால் அவரை எனக்கு வெளிப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை என்று அறைகூவல் விட்டவர். அப்படிப்பட்ட அந்த யூதனை அந்த தச்சன் கண்டு உபசரித்து அவருக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் ஜெபித்து ஒரு வேதாகமத்தையும் அவரிடத்தில் கொடுக்கிறார். நாத்திகனாக பல முறை வேதாகமத்தை வாசித்திருந்த அந்த யூதனால் அவர் கொடுத்த வேதாகமத்தை இப்பொழுது வாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் இப்பொழுது அதில் இருக்கிற ஒவ்வொரு பக்கமும் அன்பாலும் ஜெபத்தாலும் மூடப்பட்டதாக உணர்ந்தார். தன்னுடைய கெட்டுப்போன ஜீவியத்தையும் அவரை வெறுத்து ஜீவித்ததையும் அவர் தன்னிலை அன்பு கூர்ந்ததையும் ஒப்பிட்டு கண்ணீர் விட்டு அழுது இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். பின் நாட்களில் அவருடைய மனைவியும் ரட்சிக்கப்படுகிறார். இவ்வாறு இந்த ஏழை தச்சனுடைய ஜெபத்திற்கு கிடைத்த அந்த பரிசாகிய யூதன் ஒரு சாதாரண நபர் இல்லை. அந்தரங்க சபையின் குரல், உயிருள்ள இரத்த சாட்சி, இரும்பு திரையின் பவுல். இவ்வாறாக பின் நாட்களில் நாம் அனைவராலும் அறியப்பட்ட தேவனுக்காக பாடுகளை சகித்த ரிச்சர்ட் உம்ப்ராண்ட்